வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, நான் உங்கள் மகாராஜன். 2025 சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். முதல்ல குரு பகவானை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா குருக்கிட்ட இருந்து தான் நீங்கள் விடுதலை அடைய போகிறீங்க இந்த மாதத்தில். புரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருந்தால் அதுக்கு பேர் ஜென்மகுருன்னு அர்த்தம். இப்போ அப்படி தான் இருக்கார். ஜென்மகுரு ஆட்டி படைச்சிரும், உங்களை எதையுமே செய்ய விடாது. மனக்குழப்பம்தான் இருக்கும், கிறுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு மனநிலை, கடன் காட்சியில் பிரச்சனை, நகை நட்டை இழத்தல், அடகு வைச்சல், அதே மாதிரி பேங்குனால் பிரச்சனை, கடன்காரனால் மனவேதனையோடு தவிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, படிப்பில் பிரச்சனை, கல்வி நிலையங்களில் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனையும் கொடுப்பார் அவர் இப்போ இருக்கிற லெவலில். அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் சொத்து சுகத்தை இழக்கக்கூடிய ஒரு இதை கொடுத்துருவார். ஒரு சிலருக்கு சம்பாதிக்கக்கூடிய அந்த தன்மையவே காலி பண்ணிடுவார், சம்பாதிக்க முடியாமல் பண்ணிடுவார். ஒன்று வேலையில் பிரச்சனை வந்திருக்கும், இல்லைன்னா நம்ம செய்கிற தொழிலில் பிரச்சனை வந்திருந்திருக்கும். இதுதான் ஜென்மகுரு. இப்படி இருந்து தான் உங்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கார். இவர் தான் இந்த மாதம் விலக போகிறார் உங்களுடைய ராசியில். சித்திரை மாதத்தில், அதாவது மே மாதம் 11ஆம் தேதி குரு பயிற்சி வருது. குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து விலகி 2வது ராசிக்கு போவார். அப்போ 2வது ராசிக்கு போனால் நல்லா இருக்குமான்னு கேட்டால் நல்லா இருக்கும். அப்படி என்னதான் நல்லா இருக்கும்? பணம் கிடைக்கும், அதுதான் நல்லா இருக்கும். பணம் தானே மெயின். அது கிடைச்சிச்சினாலே மற்றதெல்லாம் நமக்கு கிடைக்கும்ல, அதுதான் சூட்சமே. அப்போ சம்பாதிக்காதவங்களை சம்பாதிக்க தூண்டும், வேலைக்கு போகாதவங்களை வேலைக்கு போக தூண்டும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும், தொழில் இல்லாதவங்களுக்கு தொழிலை கொடுத்துரும், ஏதோ ஒரு வகையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துரும். அதாவது உங்களை ஓட வைக்கும், வாழ்க்கையை நோக்கி, வெற்றியை நோக்கி ஓட வைக்கும், ஓடுவீங்க. அதனால் பொண்ணு பொருள் எல்லாம் கூட உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த குரு பயிற்சியிலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல செய்தியே இந்த மாதத்தில். கடன் காட்சியெல்லாம் கூட அடையும், நல்ல நிம்மதி பிறக்கும், குழப்பங்கள் எல்லாம் ஈஸியாக தீர்ந்துடும். படிப்புலேயும் அப்படிதான், எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரிதான், நல்லா தீரும், நல்லா படிக்கலாம். செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கார், 12ஆம் அதிபதியும் நீச்சமாக தான் இருக்கார். இந்த சித்திரை மாதத்தில் மட்டும் 7ஆம் அதிபதி நீச்சமானா நம்ம யாருடையாவது நட்பு வகையில் பழகிக்கிட்டு இருந்தோம்னா அவங்களோட கருத்து வேறுபாடு வரலாம். அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய கணவன் அல்லது மனைவி, அவங்க வழியில் ஏதாவது கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு வரதுக்கூடிய சந்தர்ப்பம் கொஞ்சம் இருக்கும். 12ஆம் அதிபதி நீச்சம் பெற்றால் நிறைய செலவுகள் வரும். எதிர்பாராத வகையில் ஏதோ ஒரு வகையில் செலவுகள் கொஞ்சம் கூடும், அவ்வளோதான். ஒரு சிலருக்கு ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்குற மாதிரி வரலாம். அல்லது நீண்ட நாளாக சொத்து விற்கணும்னு நினச்சி சொத்து விற்காமல் இருந்தால் இந்த மாதம் விற்கிறதுக்குடைய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்கும். அதாவது அவங்க மனநிலை கரெக்டாக இருக்காது, அமைதியாக இருக்காது, ஒருவித டென்ஷனோடையே அவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. கேது பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு புத்திர தோஷத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறது இவ்வளவு நாளாக அவர் தான். அதாவது பெற்ற பிள்ளைகளை பிரிஞ்சிருக்கிற மாதிரி செய்கிறது, பெற்ற பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடுகள் வர்றது, பிள்ளைகளுக்கு நோய் நொடி ஏற்படுவது, புதுசாக அடுத்தடுத்த குழந்தைகள் பிறக்காமல் தடங்கள் ஆகிட்டு இருப்பது, லேட்டாகுவது, இதெல்லாம் கேதுனால தான். இப்போ இந்த கேது பகவான் இந்த ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியே பயிற்சி ஆக போகிறார். அதுக்கு பின்னாடி உங்களுக்கு குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பெற்ற பிள்ளைகள் வழியில் ஏதேனும் தொந்தரவுகளோ சிரமங்களோ இருந்தால் அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு விலகிருங்க. ராகு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 11வது ராசியில் தான் இப்போ வரைக்கும் இருக்கார். 11வது ராசியில் ராகு இருக்கிறது நல்லது தான். அது கெடுபலனை செய்கிறதுக்குடைய சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனால் அதே ராகு பகவான் கூட ஏப்ரல் 26ஆம் தேதி
உங்களுக்கு கும்பராசிக்கு வந்துடுவார். ராகு பகவான் வந்து கும்பராசிக்கு வந்துட்டா கண்டிப்பாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும், தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைச்சிடும், ஓரளவுக்கு நம்ம சமாளிக்கலாம். அந்த மாதிரியான பலன்களை ராகு கொடுப்பார். சனி பகவான் 10வது ராசியிலேயே தான் இருக்கார். இன்னி ஒரு வருஷத்துக்கு அங்கேயே தான் இருப்பார். மார்ச் 29ஆம் தேதி திருக்கணிதத்துப்படி சனி பயிற்சி வந்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பஞ்சாங்கங்கள் 2 இருக்குது. ஒன்று திருக்கணிதம், இன்னொன்று வாக்கியம். திருக்கணிதத்துப்படி தான் பயிற்சி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. வாக்கிய கணிதத்துப்படி இன்னும் பயிற்சி ஆகலை. 2026 வருஷத்தில் மார்ச் மாதம்தான் சனி பயிற்சி வரும். அதனால் அது வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய 10வது ராசியிலேயே தான் இருப்பார். அப்போ என்ன பண்ணுவார்? கர்ம யோகத்தை உண்டு பண்ணுவார். அதை தவிர வேறு என்ன செய்ய போகிறார் அவர்? கர்ம யோகம்னா என்ன? கர்ம யோகம்னா புதுசாக நம்ம தொழில் தொடங்குறோம்ல, அதுக்கு பேர் தான் கர்ம யோகம். அப்போ இந்த காலத்தில் வேலைக்கு போகணுன்னு கூட ஒரு சிலருக்கு தோணாது. வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க கூட எனக்கு வேலையே வேண்டாம்ப்பா, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொள்கையை உருவாக்கி கொடுக்கும், எண்ணத்தை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி புதுசாக தொழில் தொடங்குறதுக்குடைய சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைச்சிடும். அடுத்து ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா, ஏதாவது தொழிலில் வந்து முதலீடுகள் அதிகரிக்கணும், தொழிலை வந்து பெருக்கணும், அல்லது பிரான்ச்சஸ் மாதிரி ஏதாவது ஏற்படுத்தணும், விரிவாக்கம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணமெல்லாம் பல ரிஷபராசிக்காரவங்களுக்கு வரும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கரெக்டாக உங்களுடைய முயற்சிக்கு பலன்கள் 100% கிடைக்கும், எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி தொழிலை தொடங்கிட்டா, விரிவுபடுத்திட்டா, அந்த தொழிலில் நஷ்டமோ கஷ்டமோ உங்களுக்கு வராது. அதனால் நல்ல தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு செய்யுங்க, வெற்றிகள் உங்களுக்கு தான். அடுத்து கர்ம யோகம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வயசானவங்கள்லாம் யாராவது இருந்தால் உடம்புக்கு சரியில்லாமல் ரொம்ப போச்சுன்னா காப்பாற்றுறது கஷ்டம்தான். அதுதான் கர்ம யோகம்னு சொல்லுவோம். ஒருவேளை இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால், உங்கள் வீட்டில் ஏதாவது நீங்கள் பிராணிகள் வச்சுருந்தா, செல்ல பிராணிகள் இருக்குல்ல, நாய் அது மாதிரி பூனை வச்சுருந்தாலோ, அல்லது ஆடு மாடுகள் அந்த மாதிரி ஏதாவது விலங்கினங்கள் வச்சுருந்தாலோ, அந்த விலங்கினங்களுக்கு கூட கொஞ்சம் ஆபத்துகள் வந்து வரலாம். அது வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்து தான் அந்த விலங்கினங்களுக்கு போய் உங்களுக்கு வந்து அந்த ஆபத்தை வந்து விலக்கி கொடுக்கும். இதுக்கு பேர் தான் அந்த கர்ம யோகம். அதுவும் இன்னி ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் வீட்டில் உள்ள பிராணிகளுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் நீங்கள் வருத்தப்படாதீங்க. என்னடா நம்ம வளர்த்த இந்த மாதிரி மாடுக்கு இப்படி ஆகிப்போச்சு, நாய்க்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. அப்படி ஒரு வேளை பிராணிகளுக்கு அந்த மாதிரி நடந்தால் கூட நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்குதுன்னு தான் அர்த்தம். அதனால் சந்தோஷம்தான் படணும். அதே மாதிரி பேரு புகழை வந்து சனி கொடுப்பார், அரசியலில் வெற்றிகளை கொடுப்பார், அரசியலில் ஆதாயங்களை கொடுப்பார், பட்டம் பதவிகளை கொடுத்து உங்களுக்குன்னாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குன்னாலும் சரி, அரசியல் அரசாங்க சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துலையும் நற்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த சனி இருந்துக்கிட்டே இருப்பாருங்க உங்களுக்கு. சுக்கிர பகவான் எடுத்துக்குவோம், 11வது ராசியில் தான் இருக்கார். லக்னாதிபதி 11வது ராசியில் இருக்கார், நல்லா தான் இருக்கார். எப்பயுமே உங்களுடைய லக்னாதிபதி பலம் பெறுற போது நீங்களே சிங்கம் மாதிரி தான், உங்களுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். எதையுமே ஈஸியாக எடுத்துக்கிட்டு எதையும் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருப்பீங்க, ஜெயிச்சும் காட்டுவீங்க. எப்பயுமே நீங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு அம்சத்திலேயே இருப்பீங்க, யாருக்குமே கீழே இருக்க மாட்டீங்க. அந்த அமைப்பை வந்து அந்த சுக்கிரன் தான் உங்களுக்கு கொடுப்பார். அதே மாதிரி லக்னாதிபதி சுக்கிரனாக இருந்து வலிமை வரும்போது சிலருக்கு வந்து அந்த காதல் எண்ணங்களும் காம எண்ணங்களும் வரதுக்குடைய சந்தர்ப்பங்கள் வந்து நிறைய இருக்கு. அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அது எந்த வயசில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரிதான். அதே மாதிரி இன்னொரு 4 மாதத்துக்கு அந்த கிரகம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ என்ன நடக்கும்னா, நீங்கள் ஏதாவது தவறுகள் மட்டும் பண்ணிடக்கூடாது. தவறுகள் பண்ணிட்டீங்கன்னா அந்த தவறுகளை வந்து காட்டி கொடுத்துரும். அது நீங்கள் என்ன தவறு பண்ணீங்கன்னாலும் சரிதான். இதில் முக்கியமாக இந்த தகாத உறவுன்னு சொல்கிறோம்ல, ஒரு ஆண் வந்து வேற ஒரு தேவையில்லாத பெண்களோட பேசுறது பழகிறது, அல்லது ஒரு பொண்ணு அந்த மாதிரி பழகிறது, இதைத்தான் தகாத உறவுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இருந்தால் கூட, மறைமுகமாக உங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் இருந்தால் கூட, யாருக்கும் தெரியாமல் இருந்தால் கூட, அந்த விஷயத்தை மட்டும் வெளியே கொண்டு வந்துடும் இந்த கிரகம். அதனால் தவறுகள் பண்ணாதீங்க, தவறுகள் பண்ணுனா எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. சுக்கிரன் 11வது விஷய அந்த இடத்துல இருக்கிறது
சிலருக்கு வீடுனால யோகத்தை தரும். வீடு கட்டுற தொழிலெலாம் பார்க்குறாங்கல்ல, அதில் வந்து நல்ல யோகம் இருக்கும், நன்மை இருக்கும், ஆதாயம் இருக்கும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்க, கட்டடக்கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல யோகங்கள் அந்த சுக்கிரன் கொடுப்பாரு. அதே மாதிரி ஆடை சம்மந்தப்பட்ட துறையில், ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும் மிகுந்த யோகங்கள் இன்னி ஒரு 4 மாதத்துக்கு கண்டிப்பாகவே உங்களுக்கு இருக்குங்க. 7ஆம் அதிபதி வேற 11ல் இருக்குது. 7ஆம் அதிபதி 11ல் இருந்தால் சில நேரத்தில் உங்கள் மனைவி அல்லது கணவனால் நன்மையும் நடக்கும், ஆதாயமும் இருக்கும். அதே மாதிரி அவங்களே உங்களை கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருக்கும். அதனால் அவங்க விஷயத்துலையும் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அடுத்து புதன் பகவானை எடுத்துக்குவோம். புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது ராசியில் தான் இருக்கார். ஆனால் நீச்சமாகி இருக்கார். அந்த மாதிரி நீச்சமாகி இருக்கக்கூடாது. ஏன்னா பொதுவாக வந்து தனாதிபதி நீச்சமாக இருக்கிற போது அந்த பண வரவு அப்படிங்கிறது எதிர்பார்த்த லெவலில் இருக்காது. அதாவது நமக்கு வரவேண்டிய ஒரு சம்பள பாக்கி கூட கரெக்டாக வராது, அல்லது நமக்கு தர வேண்டிய பணம் யாரோ வச்சுருந்தா கூட அதை கூட சரியாக தரமாட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த பண முடக்கம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். சரி, பண முடக்கம் இல்லாமல் நம்ம பணம் வரணும், நம்ம குடும்பத்தை வந்து நல்லா சமாளிக்கணும், பொருளாதார பிரச்சனை இருக்கக்கூடாது, கடன் காட்சி தீரணும்னா என்ன பண்ணலாம்? நவகிரகத்தில் குரு பகவான் ஒன்று இருக்கும். அதுக்கு வியாழக்கிழமை காலையில் 6 to 7 மணிக்குள்ள போய் ஒரு கொண்டக்கடலை மாலை போட்டு, கருப்பு கொண்டக்கடலை தான் போடணும், மாலை போட்டு ஒரு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி, குரு பகவானை எனக்கு பணத்தினால் இருக்கிற தோஷம் நீங்கணும், எனக்கு பணம் கிடைக்கணும், வரவேண்டிய பணம் வரணும், எனக்கு கடன் காட்சியெல்லாம் அடைஞ்சு பொருளாதாரம் வந்து நல்லா இருக்கணும், தண்ணீரை விடையணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து விளக்கு போட்டுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்காது. 5ஆம் அதிபதி நீச்சமாக இருக்குது. பொதுவாக 5ஆம் அதிபதி நீச்சமாக இருந்தாலும் பெற்ற பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லைன்னா பெற்ற பிள்ளைகளோடு ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த ஒரு மாதத்துக்கு வந்து கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு. அப்போ இன்னும் என்ன அப்படின்னா, பொதுவாக சொல்லப்போனால் இப்போ சூரியன் எடுத்துக்குவோம். சூரியன் வந்து உங்களுக்கு 4ஆம் பாவத்துக்குடையது தான். அப்போ 4ஆம் பாவகத்துக்குடைய கிரகம் சித்திரை மாதத்தில் எப்பயுமே வலிமை ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ வலிமை ஜாஸ்தியாக இருந்தால் நல்லதா? நல்லது தான். அப்படி 4ஆம் அதிபதி எப்போயெல்லாம் உங்களுக்கு வலிமையாகுதோ, அதாவது எந்த ஒரு வருஷமும் சித்திரை மாதம் எப்போ வருதோ அப்போ பூரா உங்களுக்கு சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா நடக்கும். வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு சொத்து சுகம் வாங்கணுன்னாலோ, அதாவது ஒரு வீடு வாங்கணுன்னாலோ, வீடு கட்டணுன்னாலோ, பிற சொத்துக்கள் வாங்கணுன்னாலோ, அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நீங்கள் நினைச்சாலோ உங்களால் வாங்க முடியும். அந்த விஷயத்தை இந்த சூரியன் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார், பார்த்துக்குங்க. அதே மாதிரி தந்தையினால் விரயம் இருக்கும். அப்பாவுக்கு மருத்துவ செலவுகள் வருதுல, வரலாம். அதே மாதிரி அப்பா கூடயோ அல்லது சித்தப்பா பெரியப்பா கூடயோ நமக்கு கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் வரலாம். அதே போல் அரசாங்க அதிகாரிகளுக்கோ அல்லது அரசியல்வாதிகளுக்கோ ஏதாவது நீங்கள் பணம் கொடுக்க வேண்டியது வரும். பணம் கொடுத்து ஏதாவது சில காரியங்களை நீங்கள் சாதிக்கிற மாதிரி வரும். அதாவது பொதுவாக சொன்னால் லஞ்ச பணம், அவ்வளோதான். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அதை எப்படின்னு நீங்கள் பார்த்துக்குங்க. மற்றபடி கிரகங்கள் எல்லாமே சீராக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஸோ ஒரு விடியலை எதிர்நோக்கி நீங்கள் காத்திருந்தால் அந்த விடியல் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த சித்திரை மாதம். நன்றி நண்பர்களே, வாழ்த்துக்கள்.